இல்லையா? இதெல்லாம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஏன் ஆண்டவரே என்ன கைவிட்டீங்க? அவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் சொன்னதான். அவரே சொல்லிட்டார். சில நேரத்துல இமை பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இருக்கிறதுனா மறுபடியும் என்ன பண்ணுது? பொல்லாதவளா இருக்கிற நம்மளே நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ண வீட்டை விட்டு போய் நான் சொல்றோம் இல்லையே, மறுபடியும் இந்த தப்ப என்ன பண்ணிடாது, செய்யாதம்மா, செய்யாதப்பா, நீ நல்லா இருக்கணும் தானே நான் நினைக்கிறேன். இதை தவிர நமக்காய் ஜீவனை கொடுத்தாரு. அவர் எவ்வளோ நம்ம குறித்து பரிதபிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் விசேஷமானவர். அவர் எதனாலே விசேஷமானவர்? 1000 பேர்களில் அவர் சிறந்தவர். அல்லேலூயா. 1000-10,000 பேர்களில் சிறந்தவர். இந்த உலகத்துல கன்னி வயிற்றுல யாருமே பிறக்க முடியாது. ஆண்டவர் பிறந்தார். எனக்காக யாருமே மரிக்க மாட்டாங்க. ஆண்டவர் எனக்காக சிலுவையில சுமந்து, எனக்காக சிலுவையில மரித்தார். எனக்காக முள்முடி, எனக்காக கைகளில் ஆணி, எனக்காக கால்களில் ஆணி, எனக்காக கசையடிகள், உழுதவன் நிலம் போல அவருடைய முதுகு ஆனதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அழகா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஜனங்க ராண அழகா இருக்காங்க, லேடிஸாக அழகா இருக்கிறாங்க. ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், யாருமே பார்க்கவே முடியாத ஒரு ரூபத்துல அவர் இருந்தாரா. அதுதான் நம்ம கண்ணுக்கு அழகா தெரியும். அல்லேலூயா. அதுதான் நம்ம கண்ணுக்கு அழகா தெரியும். யாருமே பார்க்க முடியாத ரூபம். ஏன்? அந்த ரத்தம் எல்லாம் வழிஞ்சு அந்த முகம் நமக்கே அடிபட்டுருச்சு. அந்த இடம் எப்படி ஆயிடும்? கருப்பாயிடும். அல்லேலூயா. பூரண அழகுள்ளவர் நமக்காக அந்த அழகையெல்லாம் இழந்தார். அல்லேலூயா. பரலோகத்தின் ராஜா அவரு. பரலோகத்துல பிதாவாகிய தேவனுக்கு சமமானவர். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? பூமியில எந்த இடத்துலயும் அதை உயர்த்தவே இல்லை. தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கின அவர் தேவன். அவர் அல்லேலூயா. அவர் வாழ்ந்தபடி நம்மளும் வாழணுங்கிறதுக்காக மட்டும்தான் அவருடைய உயிர் தெழுதலை நம்ம கொண்டாடணும். அல்லேலூயா. அதுக்காகத்தான். பாரம்பரியம் கிடையவே கிடையாது. பாரம்பரியத்தின்